தடங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலே நம்ம நினைச்சுப்போம் ராகு கேது தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். அதாவது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மனிதனுக்கு வந்துட்டு 5வது கண் அதான் 5 அறிவு தான் வேலை செய்யும். நான் ஏற்கனவே நம்ம வீடியோ தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையாவே 6வது அறிவு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது தான் உங்களுக்கு. ஞானக்காரகன், விஸ்டம்னு பேரு உங்களுக்கு. அதே போல உங்களுக்கு யார் பாடத்தை சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு தான் உங்களுக்கு. நீங்க நினைக்கிற போல ராகு கேது வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கிடையாது. அருமையான கிரகங்கள் ராகு கேது உங்களுக்கு. என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா விஸ்டம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ நீங்க உங்ககிட்ட நேர்மையா இருக்கிறது தான் விரும்புவாங்க அவங்க. ராகு பேர் வந்துட்டு ஆசை காட்டின் பேரு. அவர் தசா, அவர் புத்தி, அவர் நெகட்டிவா இருக்கும்போது உங்களை டெம்ப் பண்ணுவார் நெகட்டிவ் வேலைக்கு. இந்த வேலைக்கு வந்துட்டு இதுல வந்தா நீ குறுக்கு வயல் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். உண்மையா 5 லட்சம் சம்பாதிப்பீங்க. ஆனா 5 வருஷம் உள்ள போயிடுவீங்க. புரியுதுங்களா? ஆனா ராகுவோட தசையிலையோ புத்திலையோ நெகட்டிவா இருக்கும்போது நீங்க அவர் கூடவே நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களை மேல உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அவ்வளவு ஒரு அருமையான கிரகம் வந்துட்டு ராகு உங்களுக்கு. அதே போல ராகுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சீப்பான ஸ்டோன் என்ன அப்படின்னா நவரத்னத்திலேயே ரொம்ப சீப்பானது எதுன்னு கேட்டீங்கன்னா கோமேதகம் தான். சிலோன் ஸ்டோன் வந்துட்டு ரொம்ப கம்மி. நல்ல பெரிய ஸ்டோன் 500 ரூபாய் 1000 ரூபாய் தான். கோமேதகத்தான ஒரு அருமையான ஸ்டோன். 9 கல்லுல எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு முன்னேறணும்னு ஆசையா, சினிமா துறையில சாதிக்கணும்னு ஆசையா, இப்ப தொழில் துறையில சாதிக்கணும்னு ஆசையா, வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஆசையா, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும்னு ஆசையா, நீங்க நம்புவீங்க நம்ப மாட்டீங்களா, ஒரே கல் போறோம். அந்த ஒரே கல் கோமேதகம். கேதுக்கு வந்துட்டு வைடூரியம். சோ கேது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேதுவும் மற்ற கிரகத்து கூட சேரும்போது நெகட்டிவான ரோலை பிளே பண்ணிடுவாரு. ஆனா கேதுவுக்கு நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மார்த்த அவர் வந்துட்டு எப்பயுமே டெடிக்கேஷனை விரும்புவார். நான் ராகு எப்படி சொன்னேன், நீங்க டிராவல் வந்துட்டு அவர் ஸ்ட்ரைட்டா விரும்புவார். கேது வந்துட்டு டெடிக்கேஷன். நீங்க ஆத்மார்த்தமா அவர்கிட்ட வந்துட்டு ஒப்படைச்சணும். அப்ப கேது வந்துட்டு நெகட்டிவா எந்த பிளானட் கூட இருந்தாலும் ஒன்றும் தேவை கிடையாது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விநாயகரை வந்துட்டு கேதுக்கு கும்பிடுங்க. கேதுவுக்கு உகந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைடூரியம். இதை நான் லாஸ்டா சொல்லிடுறேன். எல்லா ஸ்டோனுமே கிடைக்கும் ஈவன் காசு கொடுத்தா. உங்களுக்கு டைமண்ட் மார்க்கெட், ரூபி மார்க்கெட். ஆனால் வைடூரியம் நல்ல வைடூரியம் கொஞ்சம் தேடிதான் வாங்கணும். வைடூரியமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு குட்டி கல்ல 3000 ரூபாய் 4000 ரூபாய். இப்போ என்னடா என்ன வைடூரியத்துக்கு எனக்கு கல் சப்ஸ்டியூட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைடூரியத்துக்கும் நிறைய சப்ஸ்டியூட் கல் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரிசா வைடூரியம் ஒன்று விற்பா. ரொம்ப கம்மி தான், 300 ரூபாய் 400 ரூபாய். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா அப்படைட். நான் திரும்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். முன்ன ஒரிசா வைடூரியம் போடுங்க. ஒரிசா வைடூரியம் கூட ஒரு 30% தான் வேலை செய்யும். ஆனா அப்படைட்னு ஒரு கல் இருக்கு. இது வந்துட்டு வைடூரியம் செய்யக்கூடிய வேலை அத்தனை வேலையுமே அப்படைட் வந்துட்டு செய்யும். ஆனா தெளிவான அப்படைட்டா பார்த்து வாங்குங்க.